கடந்த காலம் எதிர்காலம் உங்க வாழ்க்கையில ரணகளத்தை பண்ணுதுங்க. பெரிய ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கு. அமைதியா பாருங்க. உங்க வாழ்க்கை ஒரு மார்க்கெட்னா கடந்த கால ரவுடிங்க. கடந்த காலங்கிறது ஒரு பெரிய ரவுடி கும்பல். அது டாய் டூயின்னு அடிச்சு துவச்சு மறிச்சு அத்தனையும் சின்னாவினமாக்கிட்டு வசூல் கொடுறா மாமூல் கொடுறா அப்படின்னு அழிச்சிட்டு துவச்சிட்டு போகும். நீங்க ஐயோ என்னடா இது மெதுவா உங்க வாழ்க்கையை உங்க கடையை திரும்ப அடுக்கி வச்சுட்டு உட்கார ஆரம்பிக்கும் போது இன்னொரு ரவுடி கும்பல் அந்த ரவுடி கும்பல் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கானுங்க, அவனுங்க கிட்ட இருந்து பாதுகாப்பு நீ எனக்கு மாமூல் கொடு அப்படின்னு இவனுங்க அடிச்சு துவச்சு. அது எதிர்காலம். அது அடிச்சு துவச்சிட்டு அவன் போவான். கடந்த காலத்துல இருந்து நான் பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லி எதிர்காலம் உங்களை ஏமாத்தி அடிச்சு துவைக்கும். எதிர்காலத்தை எங்க ஒண்ணும் பண்ண முடியாதுடா, நான் தான்டா கிங் அப்படின்னு கடந்த காலங்கிற அந்த ரவுடி கும்பல் திரும்ப அடிச்சு துவச்சிட்டு போகும். ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாளும் ஒருத்தன் அடிச்சுக்க மாட்டான். ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை மட்டும் தான் அடிச்சு துவச்சிட்டு இருப்பான்றது உங்களுக்கு எப்ப புரியுதோ அப்ப முடிச்சுக்கிட்டாரே. கடந்த காலம் எதிர்காலம் ரெண்டு ரவுடி கும்பலையும் நம்மளை தாண்டா அடிச்சு துவைக்கிறானுங்க, அவனுங்க ஒருத்தனுக்குள்ள அடிச்சுக்கவே மாட்டானுங்கடா. எதிர்காலம் உங்களை கன்வின்ஸ் பண்ணும், கடந்த காலத்தை நம்பாத, நான் உன்னை பாரு வேற மாதிரி மாத்திரம் பாரு அப்படின்னு. கடந்த காலம் எதிர்காலம் ஒண்ணும் பண்ண முடியாது, உன்னால ஒன்னுத்தையும் சாதிக்க முடியாதுடா, உன்னை என்ன பண்றேன் பாரு, நீ இந்த மாதிரி நாசமாக்கி வச்சிருக்கிற, உன்னால எப்படா எதையும் சாதிச்சிட முடியும், அது அடிச்சு உடைச்சிட்டு போகும். ரெண்டு பேரும் அடிச்சு உடைச்சிட்டு போறதை பார்த்துட்டு நீங்க சும்மா தேவையான உட்காந்துருக்க வேண்டியதான். இது புரிஞ்சுதுனாலே கடந்த காலம் எதிர்காலம்ங்கிற இந்த ரெண்டு இல்யூஷன் உங்களை அழிப்பதை நிறுத்திவிட்டு சாட்சியா இருந்து பார்த்து அந்த அகோனி பெயின் அதுல இருந்து விடுபட்டுருவீங்க. விடுபட்டு நீங்க காலம்ன்ற ட்ரெயின்ல உட்கார்ந்து இருக்கிற பேசஞ்சர் இல்ல, காலம்ன்ற ட்ரெயின் போறத அந்த ட்ரெயினை தாங்குற தண்டவாளம். கடந்ததும் இருப்பதும் வருவதும் உங்கள் மேல் சென்று கொண்டிருக்கிறது. இந்த ஒரே ஒரு ஷிஃப்ட் தாங்க வேணும். நீங்க அதுல உட்கார்ந்துட்டு போயிட்டு இல்ல, அது உங்க மேல போயிட்டு இருக்கு. நீங்கள் பயணி அல்ல, தண்டவாளம்.